ஹலோ நண்பா. டிஎம்கே சார்பில் நடந்த சென்னையில் ஒரு ஃபங்க்ஷனில் அமைச்சர் பொன்முடி அவர்கள் நம்ம தளபதி விஜயை பற்றி ஒரு விமர்சனம் ஒன்று வச்சிருக்காரு. அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் அம்பேத்கர் அவர்களை பற்றி பேசாமல் அரசியலை பேசியிருக்காரு விஜய். விஜய் எப்படி வாரிசு அரசியல் அப்படிலாம் சொல்லலாம், மன்னர் ஆட்சி அப்படின்ற இதெல்லாம் அங்கே பேசிகிட்டு இருக்கலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி அப்படி சொல்ல முடியும்? உதயநிதி ஸ்டாலின் நடித்த படத்தில் கொள்கைகள் இருந்தது, ஆனால் விஜய் நடித்த படத்தில் கொள்கைலாம் எதுவுமே இல்லை. உதயநிதி படத்தில் நல்ல கொள்கைகள் இருந்தது, விஜய் நடித்த படத்தில் கொள்கைலாம் அவ்வளோ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நம்ம நெட்டில் பயங்கரமாக போட்டு ஓட்டுன்னு ஓட்டிகிட்டு இருக்காங்க. என்னன்னா அந்த லாலா கடைசாந்தி பாட்டு, அந்த எம்புட்டு இருக்குது ஆசை, இதுதான் அவங்க கொள்கை அப்படின்னு போட்டு இந்த சைடு ஓட்ட. பட் இது ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு விஷயம் தான். ஏன்னா சினிமா வேற, அரசியல் வேற, அது அவங்களுக்குமே தெரியும். இப்போ சினிமாவில் கன் எடுத்து சுட்டுட்டா அந்த மாதிரி நிஜத்தில் அந்த மாதிரி சுடுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது அர்த்தமான இல்லை. ஸோ சினிமா வேற, அரசியல் வேற. விஜய் படத்தில் இல்லைன்னா விஜய் எவ்வளோ கத்தி மெர்சல் சர்க்கார் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு. ஒரு ஆர்குமெண்ட்டாக பேசணும்னா அதுவும் கூட பேசலாம். பட் இது யூஸ்லெஸ்ஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஒரு பேசிட்டு போய் 3 days ஆயிடுச்சு. பட் இன்னமும் நிறைய பேர், நிறைய அமைச்சர்கள் இதுக்கு பதிலடி தரேன்னு சொல்ற பேர்ல இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுட்டு இருக்காங்க. விஜய்க்கு அரசியல் அறிவு இல்லை அப்படின்லாம் வேற சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ மக்கள் 2026 எலெக்ஷன்ல காட்டிடுவாங்கன்னு எனக்கு கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ நண்பா.